الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأشرف المرسلين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஜும்மா, அரஃபா என்கிற இரண்டு பெரும் பாக்கியங்கள் கொண்ட ஒரு மகத்தான தினத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த நன்னாளிலே நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. பலஸ்தீன் உள்ள மக்களை அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. இந்த முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. எந்த அரஃபாவிலே நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே அரஃபாவினுடைய தினத்திலே அடுத்த வருடம் ஹஜ்ஜை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அருமையானவர்களே, இந்த அரஃபாவினுடைய தினத்திலே 1,24,000 சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உரையை நிகழ்த்தினார்களோ அந்த உரையை இந்த நன்னாளிலே, இந்த அரஃபாவினுடைய தினத்திலே நினைவூட்ட விரும்புகிறேன். துல்காதா 24ஆம் தேதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய தினத்திலே ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்காதா 24 ஜும்மாவுடைய தினம் அறிவிப்பு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வருடம் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வினுடைய கட்டளை, நான் ஹஜ் செய்ய போகிறேன். என்னோடு யார் ஹஜ் செய்ய வருவது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஏலான் செய்கிறார்கள், அறிவிப்பு செய்கிறார்கள். சில சஹாபாக்கள் உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். அடுத்த நாள் சனிக்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹருக்கு பிறகு பெருமானார் மதீனாவிலிருந்து ஹரம் ஷரீஃபை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். துல்காதா 25 லொஹருக்கு பிறகு பெருமானார் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஒரு சின்ன சொற்ப சஹாபாக்களோடு. ஆனால் அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கு, மக்காவிற்கு செல்லுவதற்கு முன்பாக அருகில் உள்ள எல்லா சஹாபாக்கள், பக்கத்தில் உள்ள கிராமங்களிலிருந்து அத்தனை சஹாபாக்களும் சேர்ந்து கொண்டார்கள். கிளம்புகிற போது ஒரு சொற்ப சஹாபாக்கள் இருந்தாலும், ஆனால் அங்கு போய் சேருகிற போது ஒரு பெரும் கூட்டமாக ஏறத்தாழ 1,26,000 சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்கிறார்கள். அருமையானவர்களை, இதைவிட பெரும் பாக்கியம் என்ன இருக்க முடியும்? நபியோடு ஹஜ் செய்வது, பெருமானாரோடு ஹஜ் செய்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்று இந்த மார்க்கத்தை படித்துக் கொள்வது, இதைவிட பெரும் பாக்கியம் வாழ்க்கையிலே எதுவும் இருக்க முடியாது என்று சொல்லி 1,26,000 சஹாபாக்களும் தனக்கு வேலை இருந்தாலும் பரவாயில்லை, என்ன தேவை இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வருடம் நான் பெருமானாரோடு ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக அத்தனை சஹாபாக்களும் வழிநெடுகிலும் ஹரம் ஷரீஃபை நோக்கி பயணம் புறப்பட்டார்கள். பெருமானார் மக்காவிற்கு செல்லுகிற போது 1,26,000 சொச்சம் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், பெரும் திரளாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் 8ஆம் நாள் மினாவிற்கு செல்லுகிறார்கள். மினாவிற்கு
அங்கு சென்று லோஹர் தொழுகிறார்கள், அசர் தொழுகிறார்கள், மக்ரிப், இஷா, அடுத்த நாள் ஃபஜர் தொழுகிறார்கள். மினாவிலே ஃபஜர் தொழுத பிறகு சூரியன் உதயமான பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவை நோக்கி புறப்படுகிறார்கள். துல்ஹஜ் 9வது நாள் அரஃபாவை நோக்கி புறப்படுகிறார்கள். அரஃபாவை நோக்கி புறப்பட்ட பிறகு அங்கே நமீரா என்கிற ஒரு இடம், அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூடாரம் அமைக்கப்பட்டது. இன்று அங்கு ஒரு பள்ளி வந்து விட்டது. அந்த பள்ளிக்கு மஸ்ஜிதே நமீரா என்பதாக சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரம் அடித்து அந்த நமீரா என்கிற இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுடைய படைகளை தயார் செய்கிறார்கள். சஹாபாக்களை கிளம்பும்படி சொல்லுகிறார்கள். இப்போ எல்லா சஹாபாக்களும் தயாராகி சூரியன் உச்சி சாய்கிற அந்த நேரத்திலே அத்தனை சஹாபாக்கள் பெருமானாரோடு எல்லா சஹாபாக்களும் அரஃபாவினுடைய மைதானத்திற்கு வந்துட்டாங்க. அரஃபாவினுடைய மைதானத்திற்கு வந்து விட்டார்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்திற்கு மேல் இருந்து கொண்டு ஒரு திரும்புறாங்க. அப்படியே சஹாபாக்களை திரும்பி பார்க்கிறார்கள். ஒட்டகத்தினுடைய நடந்து வந்த அத்தனை சப்தமும் அமைதியாகிவிட்டது. சஹாபாக்களுடைய அனைத்து சப்தமும் அமைதியாகிவிட்டது. எந்த ஒரு சலசலப்பும் இல்லை, ஒரு சின்ன ஒரு சப்தமும் கிடையாது. அத்தனை சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புன்முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஏதோ சொல்ல விரும்புகிறார்கள், ஏதோ சொல்ல போகிறார்கள் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு நபியை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து ரபியா இப்னு உமையத் இப்னு ஹலஃப் என்கிற ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, 1,26,000 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அன்றைய காலங்களில் ஸ்பீக்கர் இல்லை, அன்றைய காலங்களில் மைக் இல்லை, போட்டா வெளியே எல்லாத்துக்கும் கேட்கிற மாதிரி அத்தனை பேருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் போய் சேர வேண்டும். நான் சொல்லுகிற விஷயம் மிக முக்கியமான விஷயம், எல்லோருத்திற்கும் போய் சேர வேண்டும். எனவே ரபியாவே, நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீ திரும்ப சொல்லுன்னு சொன்னாங்க. ரபியா என்கிற சஹாபி உரத்த குரல் கொண்ட சஹாபி, நல்ல தடித்த குரல் கொண்ட சஹாபி. சாதாரணமா பேசினாங்கன்னு சொன்னா மிக தூரம் வரைக்கும் கேட்கக்கூடிய அவ்வளவு பெரிய குரல் கொண்ட ஒரு சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பிராக, எப்படி தொழுகைக்கு முகப்பிரா நியமிப்போமோ இல்லையா, அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்லுகிற வார்த்தையை திரும்ப சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் நியமிக்கிறார்கள் ரபியா இப்னு உமையத் இப்னு ஹலஃப் என்கிற சஹாபியை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து விட்டு அத்தனை சஹாபாக்களையும் முன்னோக்கி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழுகிறார்கள். அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் புகழுக்குரியவன், வணக்கத்திற்குரியவன், தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நம்மளை பாவத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வால் மாத்திரம்தான் முடியும். அல்லாஹ் தான் நம்மை பாவத்திலிருந்து பாதுகாக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடிவிட்டால் உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் ஒரு மனிதனை வழிகெடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த மனிதனுக்கு நேர்வழியை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயமாக சொல்லுகிறார்கள், மக்களே மக்களே சஹாபாக்களே, என்னுடைய அருமை தோழர்களே, நான் சொல்லுகிற விஷயத்தை செவிதாட்டி கேளுங்கள். ஏனென்று சொன்னால் அடுத்த வருடம் நான் இதே இடத்திலே இதே நேரத்திலே நிற்பேனா என்று தெரியவில்லை என்று பெருமானார் தன்னுடைய இறப்பை குறித்து அறிவித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் சொன்ன விஷயம் தன்னுடைய இறப்பு செய்தி. அடுத்த வருடம் இதே நேரத்திலே இதே இடத்திலே நான் இருப்பேனா என்று தெரியாது. எனவே அடிமை தோழர்களே, என்னுடைய அருமை மக்களே, நான் சொல்லுகிற விஷயத்தை கவனமா கேளுங்கன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? அடுத்த வருடம் இதே நேரத்தில் நான் இருப்பேனா தெரியாது என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எந்த நபியை படைக்கவில்லையோ அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னால், எந்த ரமியை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ் உலகத்திற்கு ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கிறானோ அந்த நபி மௌத்தாகக்கூடிய செய்தியை பெருமானார் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? பெருமானார் என்ன சொல்ல வருகிறார்கள்? இது கடைசி உரையா அல்லது வேறு ஏதாவது பெருமானார் உரை நிகழ்த்துவார்களா என்று அத்தனை சஹாபாக்களுடைய கவனமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி இருக்கிறது. செவிதாழ்த்தி கேட்கிறாங்க. எல்லாம் பெருமானார் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, இனி வேறு ஏதாவது உரை நிகழ்த்துவாங்களா இல்லையான்னு தெரியல, பெருமானார் என்ன சொல்ல போகிறார்கள், என்ன நமக்கு உபதேசம் செய்ய போகிறார்கள் என்று அத்தனை சஹாபாக்களும் பெருமானாரை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அரஃபா மைதானத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் இறப்பை குறித்து சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக சொன்ன விஷயம் இதுதான், இன்ன ரப்பக்கும் வாஹித், நிச்சயமாக உங்களுக்கு ஒரே ஒரு இறைவன், வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுக்கு ஒரே ஒரு தந்தையாக இருக்கிறார்.
முதலில் இந்த சித்தாந்தத்தை சொன்னார். இந்த மார்க்கத்திலே ஏற்றத்தாழ்வு கிடையாது, பாக பிரிவினை கிடையாது, இந்த மார்க்கத்திலே பிரிவினை என்பது கிடையாது, சிறியவன் தாழ்ந்தவன் என்பது கிடையாது, பெரியவன் உயர் சிறியவன் என்பது கிடையாது என்கிற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள பதிய வச்சாங்க. சொன்னாங்க, இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்கள் எல்லோருடைய இறைவனும் ஒரே ஒரு இறைவன் தான், அது அல்லாஹ் மாத்திரம்தான். மேலும் சொன்னார்கள், வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்கள் எல்லோருடைய தந்தையும் ஒரே தந்தை தான், உங்கள் எல்லோருடைய தந்தையும் ஒரே தந்தை தான். ஒரே தந்தையாக இருக்கிற போது பிற எதற்கு ஏற்றத்தாழ்வு? அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அரபிக்கு அரபி அல்லாதவனை விட எந்த ஒரு மதிப்பும் கிடையாது, எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. ஒரு அரபி அல்லாதவனுக்கு அரபியானவனை விட எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. ஒரு வெள்ளையனுக்கு கருப்பனை விட எந்த ஒரு சிறப்பும் கிடையாது, ஒரு கருப்பனுக்கு வெள்ளையனை விட எந்த ஒரு சிறப்பும் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், யார் தக்வா உடையவர்களோ, யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வினுடைய பயம் இருக்கிறதோ, இவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் என்பதாக சொன்னார். இவங்க தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள். ஏற்றத்தாழ்வுலாம் ஒன்றும் கிடையாது. அருமையானவர்களே, இன்றைக்கு உலக மக்கள் வியந்து பார்க்குகிற, முஸ்லிம் சமூகத்தை வியந்து பார்க்குகிற ஒரு சித்தாந்தம் என்று சொன்னால் அது இதுதான். இந்த மார்க்கத்திலே ஏற்றத்தாழ்வு கிடையாது, எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு வழிபாட்டு தலங்களிலே எல்லா மக்களும் ஒன்று சேர்கிறார்கள். அங்கு யாசகனும் முதல் சஃபில் நிற்கிறான், அங்கு ஒரு செல்வந்தனும் முதல் சஃபில் நிற்கிறான். ஆனால் வேறு வழிபாடுகள், வேறு மதங்களை பார்க்கிற போது அங்கு அப்படி அல்ல. பாமரன் என்று சொன்னால் அவன், பிராமணன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு சட்டம், அதே நேரத்திலே ஒருத்தன் தலித் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு சட்டம், ஒருத்தன் சூத்திரன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு சட்டம். அருமையானவர்களே, இந்த மார்க்கம் அவ்வளவு அழகான மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் விஷயம் இதுதான். இந்த மார்க்கத்திலே பிரிவினை என்பது கிடையாது, ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது, யாருக்கும் எந்த சிறப்பும் கிடையாது. உங்களில் சிறந்த மனிதர் யாருன்னு சொன்னா, யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வினுடைய பயம், தக்வா என்கிற இறையச்சம் இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயமாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, இரண்டாவது விஷயம் மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, என்னுடைய அருமை தோழர்களே, நான் சொல்லுகிற விஷயத்தை செவிதாழ்த்தி கேளுங்கள். இரண்டாவது விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு தலைவராக நியமிக்கப்படுகிறார். அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளியினுடைய நிர்வாக பொறுப்பிலே இருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்வினுடைய வழியிலே, தீனுடைய வழியிலே, ஷரியத்தினுடைய வழியிலே நடத்தப்படுகிற போது நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவருக்கு கட்டுப்படணும். எந்த அளவுக்கு பெருமானார் சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு கருப்பு நிற அபிசீனிய அடிமை அமீராக ஆக்கப்பட்டாலும், தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவருக்கு நீங்க கட்டுப்படுங்கள். ஏன் அபிசீனிய அடிமைன்னு பெருமானார் சொன்னாங்க? அபிசீனிய மக்கள், சில மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, ஆள் உயர்ந்து இருப்பார்கள், நல்ல ஹைட்டாக இருப்பாங்க, அதே நேரத்தில் அவர்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ப முகம் இருக்காது, முகம் குட்டியா இருக்கும். அவர்களுடைய முகத்திற்கு ஏற்ப காது இருக்காது, காது குட்டியா இருக்கும். பெருமானார் சொன்னார்கள், முகம் சுருங்கிய நிலையில், காது சுருங்கிய நிலையில் ஒரு கருப்பு நிற அடிமை, அபிசீனிய அடிமை உங்களுக்கு அமீராக ஆக்கப்பட்டாலும், தலைவராக ஆக்கப்பட்டாலும், ஷரியத்தின் படி அவர் வழிகாட்டினால் நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள். இல்ல பாவத்தின் பக்கம் கொண்டு போகிறார், நீங்கள் அவருக்கு கட்டுப்படாதீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. அருமையானவர்களே, சஹாபாக்கள் எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் தான் பார்க்கிறார்கள், யாரையும் பார்க்கல. பெருமானாருடைய முகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பெருமானார் என்ன சொல்லுகிறார்கள் உள்ளத்தில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். பெருமானார் சொல்லுகிற வார்த்தை 1,26,000 சஹாபாக்களுடைய உள்ளங்களிலும் இறங்கியது அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி ஒவ்வொரு விஷயமும் ஆணித்தரமாக சஹாபாக்களுடைய உள்ளத்திலே பதித்தார்கள் அந்த அரஃபாவினுடைய மைதானத்திலே. அருமையானவர்களே, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக அற்புதமான விஷயம், சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, என்னுடைய அருமை தோழர்களே, என்னுடைய மக்களே, ஐயு ஷஹரின் ஹாதா, இது என்ன மாதம் கேட்டாங்க. சஹாபாக்கள், பெருமானாருக்கு தெரியும், வேறு ஏதாவது பெயர் சொல்ல போறாங்களா, துல்ஹிஜ்ஜுடைய மாதம் சஹாபாக்களுக்கு தெரியும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யார சொல்லா, நீங்களே சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலைஸ தில்ஹிஜ்ஜா, இது துல்ஹிஜ்ஜா மாதம் இல்லையான்னு கேட்டாங்க. மேலும் கேட்டார்கள், அலைஸ ஐயோ 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 யௌமின் ஹாதா, இது என்ன நாள் என்பதாக கேட்டாங்க. சஹாபாக்களுக்கு தெரியும், ஆனாலும் பதில் சொல்லவில்லை. யார சொல்லா, நீங்களே சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைஸ யௌமி அரஃபா, இது அரஃபாவினுடைய நாள் இல்லையான்னு கேட்டாங்க. அலைஸ ஐயோ பலதின் ஹாதா, இது எந்த ஊர் என்பதாக பெருமானார் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. சஹாபாக்களுக்கு தெரியும், இது ஹரம் ஷரீப், இது ஹரமினுடைய புனிதம் தெரியும். பெருமானாரை பார்த்து சொன்னாங்க, யார சொல்லா, நீங்களே சொல்லுங்க.
யார சொல்லலாம், நீங்களே சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு பிடித்தமான நகரம் அஹப்புல் பிலாதி இல்லல்லாஹ், அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு நகரம் இருக்குதுன்னு சொன்னா அது இந்த மக்கமா நகரம். சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், எப்படி இந்த மாதம் புனிதமானதோ, எப்படி இந்த அரஃபாவினுடைய நாள் புனிதமான நாளோ, எப்படி இந்த மார்க்கம் இந்த மாதம் புனிதமானதோ, அதே போல இந்த ஊர் புனிதமானதோ, உங்களில் ஒவ்வொரு முஸ்லிமினுடைய உயிரும் புனிதமானதுன்னு சொன்னாங்க. உங்களில் ஒவ்வொரு முஸ்லிமினுடைய இரத்தமும் புனிதமானது, உங்களில் ஒவ்வொரு முஸ்லிமுடைய செல்வமும் புனிதமானது, உங்கள் ஒவ்வொரு முஸ்லிமுடைய கண்ணியமும் புனிதமானது என்பதாக சஹாபாக்கள் சொன்னார். அருமையானவர்களே, ஒரு முஸ்லிமை கொலை செய்வது பெரும்பாவம், ஒரு முஸ்லிமினுடைய சொத்தை அபகரிப்பது, ஒரு முஸ்லிமை மானபங்கப்படுத்துவது, ஒரு முஸ்லிமை கேவலப்படுத்துவது, ஒரு முஸ்லிமை அவரை துன்புறுத்துவது, இதெல்லாம் பெரும்பாவம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபா மைதானத்திலே சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, அதைவிட ஒரு முஸ்லிமினுடைய உயிர், ஒரு முஸ்லிமினுடைய பொருள், ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் இது புனிதமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, மேலும் பெருமானார் சொன்னாங்க, மக்களே, நீங்க செல்வத்துக்காக வேண்டி, உங்களுடைய உலக ஆதாயத்திற்காக வேண்டி, அல்லது வேறு ஏதாவது பொறுப்பிற்காக வேண்டி நீங்கள் அடித்து கொண்டு உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள், நீங்கள் பாவியாக ஆகிவிடாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் பாவியாக ஆகிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால், ஒரு நாள் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஆஜராக்கப்படுவீர்கள், அல்லாஹ்விடத்திலே நிற்கப்படுவீர்கள். அருமையானவர்களே, அந்த நாளிலே எல்லா பொருட்களும் எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும். அங்கே ஒரு முகம் இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய முகமாக இருக்கிறது. குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, அல்லாஹ்வினுடைய திருமுகத்தை தவிர அத்தனை விஷயங்களும் அழிந்துவிடும். அந்த திருமுகத்தை நீங்கள் ஒரு நாள் பார்க்க வேண்டியது இருக்கிறது, அங்கே ஆஜராக வேண்டியது இருக்கிறது, அல்லாஹ்விற்கு பதில் சொல்ல ஆக வேண்டியதாக இருக்கிறது. எனவே பொறுப்புக்காக, பதவிக்காக, உலக ஆதாயத்திற்காக அல்லது வேறு ஏதாவது விஷயத்திற்காக உங்களை நீங்களே அடித்துக் கொண்டு நீங்கள் பாவியாக ஆகிவிடாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய அருமை சஹாபாக்களே, பணியாளர்களுடைய விஷயத்திலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பணியாளர்களுடைய விஷயங்கள், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அடிமைகள், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள், அவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் என்ன உடுத்துகிறீர்களோ அதை அவர்களுக்கு உடுத்த கொடுங்கள், நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ உண்கிறீர்களோ அதை அவர்களுக்கு உண்ண கொடுங்கள், நீங்கள் என்ன பருகுகிறீர்களோ அதை அவர்களுக்கு பருக கொடுங்கள். அருமையானவர்களே, நீங்கள் அடிமைகளை கண்ணியப்படுத்துங்கள், ஏழையாட்களை கண்ணியப்படுத்துங்கள், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்கு சரியான ஊதியத்தை கொடுங்கள், நேரத்திற்கு ஊதியத்தை கொடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. மேலும் அருமையானவர்களே, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய அருமை தோழர்களே, நீங்கள் மறுமையை பயந்து கொள்ளுங்கள், மறுமையை பயந்து கொள்ளுங்கள். உலகம் உலகம் என்று உலகத்தின் பின்னால் திரிந்து உலக சுமைகளை உங்களுடைய கபரிலே இறக்கி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நீங்க மௌத்தாகிற போது உங்களுக்கு பின்னால உலக சுமை இருக்கக்கூடாது, நீங்க மௌத்தாகிற போது உங்களுக்கு பின்னால் அமலுடைய சுமை இருக்க வேண்டும். நீங்க வாழ்க்கையில என்ன அமல் செய்திருக்கிறீர்களோ அந்த சுமைதான் இருக்க வேண்டுமே தவிர உலக சுமையோடு நீங்கள் மறுமையை நோக்கி பயணப்பட்டு விடாதீர்கள். அது மிக மோசமான பயணம். அருமையானவர்களே, யார் அமலுடைய சுமையோடு பயணிப்பாரோ அந்த பயணம் சாதகமான பயணம், இலகுவான பயணம் என்பதாக சொன்னாங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, மறுமையினுடைய வாழ்க்கை இது நிரந்தரமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இந்த வாழ்க்கைக்காக வேண்டிய உங்களுடைய தயாரிப்பில் ஈடுபடுங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு உலக வாழ்க்கைக்காக வேண்டிய எவ்வளவோ தியாகங்கள், எவ்வளோ அர்ப்பணிப்புகள் செய்கிறோம். ஒரு கஸ்டமர் வந்துட்டாருன்னு சொன்னால் எவ்வளோ தியாகங்கள், சாப்பாடை கூட முன்பின் செஞ்சு நம்முடைய சம்பாதிப்பதில் நம்முடைய ஆர்வத்தை காட்டுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் தொழுகையினுடைய விஷயத்தில் நம்முடைய கவனம் எப்படி இருக்கிறது? அருமையானவர்களே, கபூரில் அதுதானே வரும், நம்முடைய அமல் தான் வரப்போகுது, நமக்கு வேறு எதுவும் வரப்போறது இல்லை. கடந்த வாரம் சொல்லியிருந்தோம் துல்ஹஜினுடைய சிறப்புகள், துல்ஹஜ் எவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய மாதம். ஆனால் பார்த்தோன்னு சொன்னால் முன்பிருந்த வாரங்களை விட இந்த வாரம் தான் கூட்டம் கம்மி. இந்த வாரங்கள் தான் தொழுகையில ஒவ்வொரு வக்திலையும் கூட்டம் கம்மி. மக்ரிப்ல 3 சஃப் வருது, ஃபஜர்ல 1.5 சஃப், இஷாவில் அல்லாஹ் பாதுகாக்கணும் 2 சஃப். என்ன காரணம்னு எனக்கு தெரியல. 2-3 சஃப் என்ன காரணம்? ஒருவேளை 8:40 தொழுகை ஆக்கணும்னாலையான்னு தெரியல. யாராவது வந்து சொல்லலாம், கொஞ்சம் சீக்கிரம் தொழுகை வைங்க, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் சொல்லலாம், ஏதாவது சொல்லலாம். ஆனால் தொழுகைக்கான நேரங்கள் வைத்த பிறகும் நாம் எந்த அளவுக்கு தொழுகையில முக்கியத்துவத்தோடு இருக்கிறோம். ஒரு சிறப்பிற்குரிய மாதம், சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, அமல் செஞ்சா எவ்வளவு நன்மைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பயணங்கள் எல்லாம் உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,26,000 சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள்,
மறுமை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யுங்கள். அந்த வாழ்க்கை அது நீண்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய நாள், இந்த அரஃபாவினுடைய நாள், இந்த நாளிலே, இந்த புனிதமான நாளிலே வட்டி இருக்கிறதே, அது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அந்த வட்டி தள்ளுபடி செய்யப்படுகிறது என்பதாக சொன்னார். யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறீர்களோ நீங்கள் கடனை மாத்திரம் திருப்பி கொடுத்தால் போதும், வட்டியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய சச்சாவினுடைய மகன் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய முதல் வட்டியை, முதல் கடனை நான் அதை தள்ளுபடி செய்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அரஃபாவுடைய நாளிலே சொன்னார்கள், அத்தனை சஹாபாக்களை பார்த்து, இனி யாரும் வட்டி வாங்காதீர்கள், இனி யாரும் வட்டியை கொடுக்காதீர்கள், கடன் வாங்கியிருப்பவர்கள் கடனை மாத்திரம் கொடுங்கள், போதுமானது, கூட சேர்த்து நீங்கள் கொடுக்காதீர்கள் என்பதாக அத்தனை சஹாபாக்களை பார்த்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவு விஷயத்திலே நீங்கள் முறை தவறி நடக்காதீர்கள். என்னுடைய அருமை தோழர்களே, உறவு விஷயத்திலே நீங்கள் முறை தவறி நடக்காதீர்கள். உங்களுக்கு யார் தந்தையோ அவரை தந்தையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், யார் தந்தை இல்லையோ அவரை நீங்கள் தந்தையாக ஆக்கிவிடாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உறவு முறை விஷயத்திலே நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், உறவு விஷயங்களே நீங்கள் முறை தவறி நடக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், 1,26,000 சஹாபாக்கள் அந்த அரஃபாவினுடைய மைதானத்திலே பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, என்னுடைய சஹாபாக்களே, நீங்கள் பெண்களுடைய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருங்கள், பெண்களுடைய விஷயத்திலே எச்சரிக்கையாருங்கள். என்னுடைய உம்மத்தினுடைய கடைசி கால ஃபித்னா அது பெண்களை கொண்டு வரும் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? பெண்களை கொண்டு எப்பேரெல்லாம் ஃபித்னா நடந்து கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட ஃபித்னாக்கள்! இன்றைக்குள்ள வாலிபர்கள் ஆக கெட்டு போகக்கூடிய மிக முக்கியமான காரணம் பெண்கள். அவர்கள் தங்களுடைய உடல்களை, தங்களுடைய அழகை வெளிரங்கத்திலே, வெளி தோற்றத்திலே ஆபாசமாக காட்டப்படுவதனாலே இன்றைக்குள்ள வாலிபர்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலும் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய அருமை சஹாபாக்களே, என்னுடைய அருமை தோழர்களே, சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களுடைய விஷயத்திலே நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், பெண்களை பெருமைப்படுத்துங்கள், பெண்களை உயர்த்தி வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுடைய மனைவி உங்களுக்கு மனைவியாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் மனைவியாக ஆக்கி கொடுத்தான். எனவே அந்த மனைவியை கண்ணியப்படுத்துங்கள், அந்த மனைவியை கண்ணியப்படுத்துங்கள், அந்த மனைவிக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டுங்கள். மனைவியினுடைய கட்டளைகள், மனைவியினுடைய கடமைகள், அவளுக்கு என்ன கடமைகள் இருக்கிறதோ, அவளுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ, அந்த தேவைகளை நீங்கள் தேடி ஆராய்ந்து அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுங்கள். நீங்கள் ஒரு சிறந்த கணவனாக இருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, இத்தனை விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார்கள், 2 விஷயங்களை நான் விட்டு செல்லுகிறேன். நான் அடிக்கடி ஜும்மாவினுடைய குத்பாவிலே ஓதுவது உண்டு, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், 2 விஷயங்களை நான் விட்டு செய்கிறேன், லன் ததில்லு, இந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் சொன்னாங்க. கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதம், வ சுன்னத்து ரசூலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். ரெண்டும் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய வேதம் இருக்கிறது, சத்தியம். அதை பின்பற்றினாலும் அதே போல பெருமானாருடைய ஹதீஸை பின்பற்றினாலும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். பெருமானார் 2ஐயும் சேர்த்து சொன்னாங்க, 2ஐயும் சேர்த்து சொன்னார்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற போது உங்களுடைய பாதை நேரான பாதையாக இருக்கும், இல்லை என்று சொன்னால் நீங்கள் வழி தவறி விடுவீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். எனவே இந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பற்றி பிடித்துக் கொண்டால் உங்களுடைய பாதை அது சொர்க்கத்தை நோக்கி பயண பாதையாக இருக்கும், இல்லை என்று சொன்னால் நரகத்தை நோக்கி பயண பாதையாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அருமையானவர்களை சொன்னார்கள், இந்த 2ஐயும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிறார்கள். வானத்தை பார்க்கறாங்க, ஒரு ஆயத்து இறங்குகிறது. அதான் மிக பிரபலியமான ஆயத்து. சொன்னாங்க, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள், இந்த அரஃபாவினுடைய நாள், உங்களுடைய தீன் இது பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத், என்னுடைய அருட்கொடைகள் உங்கள் மீது பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான், வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, தீனுல் இஸ்லாமை நான் மார்க்கமாக, நான் ஷரியத்தாக ஏற்றுக்கொண்டேன், நான் பொருந்தி கொண்டேன் என்பதாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துகிற நாள் அது அரஃபாவினுடைய நாள். பெருமானாருடைய உரைக்கு பிறகு அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், தீன் பரிபூர்ணமாகிவிட்டது. இவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை சஹாபாக்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். 1,26,000 சஹாபாக்கள் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிறாங்க. பெருமானார் கேட்டாங்க, அலா அலா, என்னுடைய சஹாபாக்களே, என்னுடைய தோழர்களே, ஹல் பலகத்தே, நான் இந்த மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டேனான்னு கேட்டாங்க. நான் இந்த மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டேனா?
சஹாபாக்கள்கிட்ட பெருமானார் கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? எல்லாம் சொல்லி தந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர மாத்திரமல்ல, வாழ்ந்து காண்பித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இனி வாழ்க்கையிலே பிறக்க போவதும் இல்லை, இனி வாழ்க்கையிலே பிறந்திருக்க போவதும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை விஷயங்களை மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது. பெருமானார் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, என்னுடைய தோழர்களே, அலா அல் பலகத்தை, நான் தீனை எத்தி வைத்து விட்டேனான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் ஒட்டுமொத்த ஒரே குரல் 1,26,000 சஹாபாக்களுடைய ஒரே குரலாக வந்தது. சொன்னாங்க, பலகத்தை அத்தைத வ நஸஹத. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள், நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள், எங்களுக்கு நன்மை நாடினீர்கள், எங்களுக்கு உபதேசம் செய்து விட்டீர்கள் என்பதாக சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தினார்கள். அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத். யா அல்லாஹ், இந்த சஹாபாக்களுக்கு நான் தீனை எத்தி வைத்து விட்டேன். என்னுடைய பொறுப்பு, நபி என்பதாக எனக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்ட பொறுப்பு, இந்த பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேன். யா அல்லாஹ், நீ சாட்சியாக இரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபல் யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப மின்கும். உங்களில் யாரெல்லாம் வந்து இருக்கிறீர்களோ வராதவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குதுன்னு சொன்னான். வராதவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இங்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தீனை இன்னொரு நபரிடத்திலே எடுத்து செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள், வேறு யாராவது வராமல் இருந்திருக்கலாம், அந்த சஹாபாக்களுக்கு நீங்கள் தீனை எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது, தீனை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த அரஃபாவுடைய நாளில் இப்பேற்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை நிகழ்த்தினார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபாவுடைய நாளில் துவா செய்கிறாங்க. அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் மக்ரிப் வரைக்கும் அங்கே துவாவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே நடத்திய இறுதி பேருரையாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் இந்த பேருரையை என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அத்தனை விஷயங்களையும் வாழ்க்கையிலே கொண்டு வந்து அமல் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அருமையானவர்களே, அடுத்தபடியாக நாளைய தினம் இருக்கிறது ஈது பெருநாளினுடைய தினம், குர்பானி தியாக திருநாள் என்பதாக சொல்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மவ் வஜத ஸஅத்தன் ஃபலம் யுவஹி. யார் வசதி வாய்ப்பு பெற்றும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, அவர் நம்முடைய முசல்லாவை, நம்முடைய ஈதுகாவை வர வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்போ ஒருத்தர் கடமையாக இருக்கிறது, ஒருத்தர் குர்பானி கடமை, அவர் குர்பானி கொடுத்தாக வேண்டும். சரி, யார் மீது குர்பானி கடமை? யார் மீது எல்லாம் ஜகாத் கடமையாகிறதோ அத்தனை பேர் மீதும் குர்பானி கடமை. ஆனால் ஜக்காத்தினுடைய ஷர்த் என்ன? 1 வருடம் பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும் ஜக்காத் கொடுப்பதற்காக வேண்டி. ஆனால் குர்பானியினுடைய சட்டம் அப்படி இல்லை. அன்றைக்கு காலையில் ஈதுடைய தினம் அன்று ஃபஜரில் ஒருத்தருடைய கையில் ஒரு 50,000 ரூபாய் பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய கையில் குர்பானி வாஜிபாகிறது. அருமையானவர்களே, அதனால் குர்பானி எல்லோரும் கொடுத்தாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, ஈதுகாக்கே வர வேண்டாம்னு சொன்னாங்க. ஈதுகாக்கு வர வேண்டாம் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஈது தொழுது எந்த பிரயோஜனம் இல்லை. ஈது தொழுது குர்பானி கடமையாகி குர்பானி கொடுக்கிறது தான் ஈதினுடைய சிறப்பு, ஈது தொழுகிறதல்ல. அருமையானவர்களே, பெருமானார் சொன்னார்கள், ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, நீங்க ஈதுகாவுக்கே வர வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. குர்பானுடைய சட்டங்கள், அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் கடந்த வருடம் சொல்லியிருப்போம். இப்போ எல்லோரும் குர்பானி யார் மீதெல்லாம் கடமையாக இருக்கிறதோ குர்பானி கொடுத்தாக வேண்டும். சரி, குர்பானியினுடைய நன்மை என்ன? ஒவ்வொரு ரோமத்திற்கும் அல்லாஹ் நன்மை எழுதலாம். ஒரு ஆட்டினுடைய ரோமத்தை எண்ணி முடிக்க முடியாது. ஒரு ஆட்டிலே எத்தனை ரோமங்கள் இருக்கிறது நம்மால் எண்ணி முடிக்க முடியாது. அத்தனை ரோமத்திற்கும் ஒரு கூலி, அல்லாஹ் ஒரு நன்மை எழுதுகிறான் என்பதாக சொன்னான். அருமையானவர்களே, பிராணிகளில் மிக சிறந்தது முதல்ல கொடுக்கிறது ஒரு ஆடை கொடுக்கிறது தான் சிறந்தது. ஆனால் இன்னைக்கு நாம சோம்பேறித்தனத்தினால, இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், சோம்பேறித்தனத்தினால என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டு குர்பானி சேர்ந்துட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு கூட்டு குர்பானி ஒரு 4 ரூபா ஒரு 6 ரூபா கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிருச்சு, கறி வீட்டுக்கு வந்துடும், பிரச்சனையே இல்லை. அருமையானவர்களே, தியாகம் செய்ய வேண்டும், போகணும், ஆடை பார்க்கணும், தேர்ந்தெடுக்கணும். ஷரியத் அதனால சொல்லியிருக்கு, எப்பேற்பட்ட ஆடெல்லாம் தேர்ந்தெடுக்கணும், கொம்பு உடைஞ்சிருக்க கூடாது, காது அறுந்திருக்க கூடாது. ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? பார்த்து தேர்ந்தெடுங்க. ஒரு ஆட்டை போய் பாருங்க, அதுல கொம்பு உடைஞ்சிருக்கான்னு பாருங்க, காது அறுபட்டிருக்கா பாருங்க, பார்த்து தேர்ந்தெடுத்து வீட்டில் வச்சு அந்த ஆட்டை அறுத்தீங்கன்னு சொன்னா அதுல அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான தியாகத்தை வச்சிருக்கிறான். அந்த தியாகத்திற்கு அல்லாஹ் கூலியை தருகிறான். அருமையானவர்களே, அதனால குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரும் இதெல்லாம் குர்பானி கடமையோ இந்த நாளிலே நிச்சயமாக அவர்கள் கட்டாயமாக குர்பானி கொடுத்தாக வேண்டும். அதே போல இந்த நாட்கள் இருக்கிறதே, இதற்கு ஐயாமு தஷ்ரீக் என்பதாக சொல்லுவாங்க. ஐயாமு தஷ்ரீக், இதிலே தக்பீர் சொல்லப்பட வேண்டிய நாட்கள்னு சொல்லுவாங்க.
தக்பீர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்லுவது அது வாஜிபாக இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும். அவர் சொன்னது, அவர் ஜமாத்தாக தொழுகிறார், ஜமாத்தாக தொழுத பிறகு இமாம் சொன்ன பிறகு அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. இல்ல தனியா தொழுகிறார், தனியா தொழுதாலும் அவர் சொல்றது வாஜிப், தனியா தொழுதாலும் அவர் சொல்றது வாஜிப். ஆக மொத்தத்திலே இன்றைய நாட்களில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்லுவது இது வாஜிப் என்பதாக உலமாக்கல் கிதாபுகளில் பதிவு செய்யலாம். அருமையானவர்களே, இந்த சட்டங்கள் எல்லாம் பேணி அல்லாஹ் தஆலா குர்பானி கொடுக்கக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.